செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் அமைச்சர் காமராஜ் மீது இன்னும் ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. மோசடி புகாரில் தமிழக அரசு உச்சநீதிமன்றம் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறது. புகார் தெரிவித்த பின்னர் அமைச்சர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னென்ன என்றும் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அமைச்சர் காமராஜ் எஸ்பிஎஸ் குமார் என்ற ஒப்பந்ததாரரிடம் 30 லட்சம் ரூபாய் மோசடி செய்திருப்பதாக அமைச்சர் காமராஜ் மீது உச்சநீதிமன்றத்தில் கிரிமினல் வழக்கு தொடரப்பட்டது. இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் நிரஞ்சன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். நிரஞ்சன், இந்த விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் தமிழக அரசிற்கு என்னென்ன கேள்விகளை எழுப்பியிருக்கிறது? வேதவழி, இன்றைய தினம் இந்த வழக்கு விசாரணையானது ஒரு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக தான் கருதப்பட்டு வந்தது. ஏனென்றால் கடந்த வாரம் இந்த வழக்கு விசாரணையானது உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த பொழுது அமைச்சர் காமராஜ் மீது இந்த ஊழல் புகாரை அடுத்து அவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. ஆனால் தற்பொழுது வரை உச்சநீதிமன்றத்தில் இந்த மாதிரியான எஃப்ஐஆர் எதுவும் பதிவு செய்யப்பட்டதற்கான ஆவணங்கள் எதையும் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சமர்ப்பிக்கவில்லை. இதனை அடுத்துதான் தற்பொழுது உச்சநீதிமன்றம் பல்வேறு கண்டனங்களை தமிழக அரசுக்கு தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக ஒரு அமைச்சர் என்றால் சட்ட விதிகளுக்கு மேலானவரா, அதற்கு அப்பாற்பட்டவரா அவர் என்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கில் உடனடியாக என்னென்ன மாதிரியான விசாரணை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான விவரங்களை வருகின்ற திங்கட்கிழமைக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே இந்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த எஸ்பிஎஸ் குமார் என்பவர் தொடுத்த இந்த மனுவினை தள்ளுபடி செய்திருந்த பொழுது தமிழக அரசானது நாங்கள் இந்த விவகாரத்தில் பல்வேறு விசாரணை முறைகளை நாங்கள் மேற்கொள்கின்றோம் என்று உத்தரவாதம் அளித்திருந்தீர்கள். அப்படி என்றால் இதுநாள் வரை என்னென்ன மாதிரியான விசாரணை முறைகளை நீங்கள் பின்பற்றி இருக்கிறீர்கள் என்பது தொடர்பான விவரங்களையும் தாக்கல் செய்யுங்கள் என்று உச்சநீதிமன்றம் இன்றைய தினம் கண்டிப்பான முறையில் தெரிவித்திருக்கின்றது. நடவடிக்கைகள் என்னென்ன, எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னென்ன உள்ளிட்ட அனைத்து விஷயங்களையும் இவர்கள் குறிப்பிட வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இன்றைய தினம் தமிழக அரசின் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரலாக இருக்கக்கூடிய ரஞ்சித் குமார் அவர்கள் தான் ஆஜராகி இருந்தார். அப்பொழுது இது அமைச்சர் மீது தவறாக புனையப்பட்ட வழக்கு. இந்த குற்றச்சாட்டை கூறியிருக்கக்கூடிய எஸ்பிஎஸ் குமார் என்பவர் பல்வேறு மோசடிகளில் ஈடுபடக்கூடியவர். அவர் விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தினை கூட கையாடல் செய்திருக்கின்றார். 3 கோடிக்கு மேல் அவர் கையாடல் செய்ததற்கான ஆதாரங்கள் இருக்கிறது என்று கூறினார்கள். உடனடியாக உச்சநீதிமன்றம் அப்படி என்றால் அதற்கான ஆதாரங்கள் எங்கே, அதற்கான அபிடவிட் எங்கே என்று கேள்வினை எழுப்பினார்கள். எங்களுக்கு அதை தாக்கல் செய்வதற்கு 10 நாட்கள் அவகாசம் வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசின் சார்பாக கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் அந்த கோரிக்கையை நிராகரித்த உச்சநீதிமன்றம் வருகின்ற திங்கட்கிழமைக்குள் இது சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் தாக்கல் செய்ய வேண்டும் என்று கூறினார்கள். இல்லை, இன்னும் கூடுதலாக ஒரு நாள் வேண்டும், செவ்வாய்க்கிழமை வரை எங்களுக்கு வழக்கினை ஒத்திவையுங்கள் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் உச்சநீதிமன்றம் மிகவும் கண்டிப்பான முறையில் இல்லை, திங்கட்கிழமைக்கு தான் இந்த வழக்கினை ஒத்திவைக்கின்றோம், திங்கட்கிழமைக்குள் நீங்கள் இதில் என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான விவரங்களை தெரிவிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். இந்த வழக்கின் சற்று பின்னணியை குறித்து பார்த்தோமே என்றால் எஸ்பிஎஸ் குமார் என்பவர் அவர் இருக்கக்கூடிய நிலத்தில் ஆக்கிரமிப்பு செய்துவிட்டதாகவும் அதனை திரும்ப பெறுவதற்கு 30 லட்சம் ரூபாய் அளவிற்கு அமைச்சர் காமராஜிடம் கொடுத்ததாகவும் அதற்கு பிறகு அதற்கான பணிகளையும் மேற்கொள்ளாமல் எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் பணத்தினையும் திரும்ப தராமல் இழுத்தடிப்பு செய்ததாக அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். சென்னை உயர்நீதிமன்றம் அதை தள்ளுபடி செய்திருந்தது. உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டுக்கு எஸ்பிஎஸ் குமார் வந்திருந்தார். இந்த மேல்முறையீட்டு மனுவில் தான் தனது உயிருக்கு ஆபத்து இருக்கிறது, அமைச்சர் காமராஜ் தன்னை அடியாட்களை வைத்து மிரட்டுகிறார் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை கூறியிருந்தார்கள். இந்த வழக்கு இன்றைய தினம் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் NV ரமணா மற்றும் பந்த் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்புதான் விசாரணைக்கு வந்த பொழுது தமிழக அரசுக்கு இது மாதிரியான ஒரு கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வேதவள்ளி, நிரஞ்சன், இந்த வழக்கின் போக்கு ஒரு பக்கம் இருக்க உச்சநீதிமன்றம் ஒரு மிக முக்கிய ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறது. அமைச்சர் என்றால் சட்ட விதிகளுக்கு மேலானவரா என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் வழக்கு பதியாததற்கு குறிப்பிட்ட காரணங்களா தமிழக அரசு என்ன பதில் சொல்லுச்சு? இந்த விவகாரத்தை பொறுத்தவரை ஏற்கனவே நான் குறிப்பிட்டதை போலத்தான் தமிழக அரசின் சார்பாக ஆஜராகி இருந்த வழக்கறிஞர் ரஞ்சித் குமார் இது ஒரு பொய்யாக புனையப்பட்ட வழக்கு, தற்பொழுது அவர் அமைச்சராக இருந்து கொண்டிருக்கின்றார் என்ற ஒரு வார்த்தையினை அவர் கூறியிருந்தார். அப்பொழுதுதான் நீதிபதிகள் ஒரு அமைச்சராக இருக்கிறார் என்றால் அவர் தவறு செய்ய மாட்டாரா, அவர் மீது இவ்வளவு ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு கூறியிருக்கின்றார்கள், குறைந்தபட்சம் இந்த குற்றச்சாட்டில் என்ன நடவடிக்கையை நீங்கள் எடுத்திருக்கின்றீர்கள், என்ன விசாரணையை நீங்கள் மேற்கொண்டிருக்கிறீர்கள் என்பது தொடர்பான கேள்வியினை
தான் இன்றைய தினம் உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக எழுப்பி இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான ஒரு விரிவான ஒரு வாதங்களையும் முன்வைக்க வேண்டிய ஒரு கட்டாயமானது தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் தமிழக அரசுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் நீதிபதிகளிடம் நீதிபதிகள் மிக தெளிவாக ஒரு வார்த்தையை கூறினார்கள். we are not an innocent, அதாவது நாங்கள் எதுவும் தெரியாதவர்கள் அல்ல. இந்த வழக்கில் இருக்கக்கூடிய மெரிட்ஸ், அதாவது அடிப்படையான சில காரணிகள் இருப்பதை கண்டறிந்த பிறகுதான் நாங்கள் ஒரு உத்தரவினை நாங்கள் பிறப்பித்திருக்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது எங்களை சுலபமாக சிலர் ஏமாற்றி விடலாம் என்று கூறும் உங்களது கூற்றினை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற இந்த மாதிரியான காட்டமான சில வார்த்தைகளையும் அவர் தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் போன முறை நாங்கள் கேட்ட பொழுது கூட நீங்கள் இதற்கு சம்மதம் தெரிவித்திருந்தீர்கள், எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கு சம்மதம் தெரிவித்திருந்தீர்கள், குறைந்தபட்சம் என்ன நடவடிக்கையாவது எடுத்திருக்கிறீர்கள் என்பதற்கான ஆதாரம் கூட எதுவுமே நீங்கள் சமர்ப்பிக்கவில்லையே, அந்த கூடுதல் அபிடவிட்டுகள் எங்கே என்றுதான் அவர்கள் மீண்டும் மீண்டும் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். ஆனால் தமிழக அரசு தொடர்ந்து எஸ்பிஎஸ் குமார் மீது இருக்கக்கூடிய பழைய குற்றச்சாட்டுகளையே முன்வைத்து வந்ததன் காரணமாகத்தான் அவர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளாகட்டும் சரி, இந்த வழக்கில் நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் உள்ளிட்ட அனைத்து விஷயங்களையும் நீங்கள் முழுமையாக ஒரு அபிடவிட்டாக நீங்கள் தாக்கல் செய்யுங்கள் என்று கூறியிருக்கின்றார்கள். கம் பேக் பை மண்டே, அதாவது திங்கட்கிழமை மீண்டும் வாருங்கள் என்று கூறியிருக்கின்றார்கள். ஆதாரங்கள் எங்கே? ஒரு அமைச்சர் என்றால் சட்டத்திட்டங்களுக்கு அப்பாற்பட்டவரா? ஏன் அவர் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது? இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகள் இருந்தும் தமிழக அரசு ஏன் மென்மையான ஒரு போக்கினில் இருந்து வந்திருக்கிறார்கள் உள்ளிட்ட பல்வேறு சாட்டையடி கேள்விகள் இன்றைய தினம் தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது. உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் அமைச்சர் காமராஜ் மீது இன்னும் ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை என்று தமிழக அரசிற்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி நிரஞ்சன்.